தங்கத்தோடைய விலை வந்துட்டு ரொம்பவே அதிகமா போயிட்டே இருக்கு. மக்கள் இந்த டைம்ல அதிகமா வாங்கணும்னு நெனைக்கிறாங்க. இந்த டைம்ல வாங்குறது கரெக்ட்டா இருக்குமா? இல்ல திடீர்னு வந்துட்டு சரியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு நெறைய பேர் சொல்றாங்க. இப்ப தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது கரெக்ட்டான டைமா சார்? அதாவது அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சமன்படுத்துவான். இப்ப எவ்வளோ இறக்குனானோ. ஆனா, அதுக்கப்புறம் கொஞ்சம் குறையும். டிசம்பர் மாசம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இந்த டிசம்பர் மாசம் ஒரு கூட்டமைப்பு இருக்கு. அந்த கூட்டமைப்புல அந்த கோல்டு வந்து இறங்கறதுக்கோ, இல்ல சில்வர் இறங்கறதுக்கோ நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது ஏன்னா இறங்குனா தான் மக்கள் வாங்க முடியும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிலவில போய் ஒரு டி நகர்ல பட்டாசு தவிர மீதி எல்லாமே விருதுநகருக்கு வியாபாரம் இல்லாம போயிடுச்சு. பட்டாசும், துணிய தவிர மீதி எல்லாமே வியாபாரம். ஏன்னா நகை கடைகள் எல்லாமே காலியா இருந்தது. அவ்வளோ கூட்டமா இருக்கக்கூடிய நகை கடைகள் எல்லாமே காலியா இருந்தது. காரணம் ஏறுனது தான் காரணம். ஸோ ரொம்ப ஏறுனா மக்கள்கிட்ட பணம் இல்ல. நமக்கு ஒரு சேமிப்புன்றது கோல்டு தான். ஆதி காலத்துலேருந்தே ஒரு சேமிப்பு அந்த காலத்துலேருந்து நம்ம வீட்ல ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்குனாலும் ஒரு கோல்டு வாங்கலான்னு தான் நினைப்போம். அந்த கோல்டு அந்த சேமிப்பு அது மாரியா இறங்கி இருந்தா தான் இதுக்கு மதிப்பு. ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா இதோட மதிப்பு இல்ல. இருந்தாலும் டிசம்பர் மாசத்துல இறங்கறதுக்கு இப்போ கொஞ்சம் கவனமா இருங்க. நெறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கான வழி பண்ணுங்க. ஆனா சில்வர நம்பலாம். சில்வர் ஃபியூச்சர்ல வந்து ஈவி வெஹிக்கிள்ஸ்க்கு அதர் ஒரு மெட்டீரியல் தயாரிக்கிறதுக்கு சில வேலைகளுக்கு அந்த சில்வர் வந்து உபயோகப்படுது. அந்த சில்வர் உபயோகிச்சல் டிமாண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சில்வர் வந்து அதாவது வெள்ளியில வந்து நீங்க எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஆனா பயப்பட வேணாம். இப்போ கொஞ்ச நாள் விட்டுருங்க. இன்னும் ஒரு 1 வாரம் விடுங்க. இன்னும் 2 வாரத்துக்கு அப்புறமா பாருங்க. ஆனா டிசம்பர் மாசம் ஃபுல்லாவே விட்டுட்டு ஜான்வரிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு, சில்வர் என்னைக்குமே அழியிற பொருள் இல்ல. பயப்பட வேணாம்.